Hi all, Assalamu alaikum. Hope you all are safe and healthy. ரொம்ப நாள் கழிச்சிட்டு நான் என்னோட கேக்கோட டேவை வந்து ஒரு vlog-ஆ ஷூட் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். புதுசாக என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு அகெயின் சொல்லிக்கிறேன். நான் ஒரு ஹோம் பேக்கர். சென்னையிலேருந்து பேக் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். சென்னையிலேருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் ஆர்டர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் கேக் ஆர்டருக்கு. அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அன்னைக்கு என்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா, 1/2 kgல 2 ட்ரீம் கேக் டின் கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து 1/2 kgல வந்து சாக்கோ ட்ரஃபிள் பர்த்டே கேக் ஒன்று ஆர்டராக இருந்துச்சு. அதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து நான் மார்னிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஈவினிங் வந்து எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் போகிற வேலை இருந்துச்சு டிமார்ட் வரைக்கும். அண்ட் அந்த கிளிப்ஸுமே நான் வந்து உங்களுக்கு இது கூடவே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே கேக் ஆர்டர் vlogல வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன், சீக்கிரமா வந்து கேக் செய்யற ரெசிபி வந்து நான் உங்களுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அதுக்கு வந்து டைமே வரல. நானும் ஒரு வீடியோல சொல்லிட்டு போடாம இருக்கேன். இன்ஷால்லா கண்டிப்பா வந்து போடலான்னு நான் வந்து ஒரு முடிவுல இருக்கேன். ஒரு பிளான்ல இருக்கேன். என்ன பிளான்னா, லைக் பேக்கிங்க்கு பேசிக்கா என்னெல்லாம் நாலேஜ் வேணுமோ அதெல்லாம் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவா வந்து ஒரு கிளாஸஸ் மாதிரி எடுக்கலாம் வீடியோஸ் போட்டு அப்படின்னு இருக்கேன். இன்ஷால்லா நீங்க அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து நாங்க வெயிட் பண்றோம் அந்த மாதிரி சொல்லுங்க, என்கிட்ட கேளுங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தட் நான் அந்த வீடியோ போடும் போது நான் உங்க டவுட்ஸை வந்து அப்படியே கிளியர் பண்றதுக்கும் எனக்கு ஹெல்ப்பா இருக்கும். அண்ட் நீங்க அந்த மாதிரி கேட்டாதான் நானும் ஒரு மோட்டிவ் ஆகி சீக்கிரமா வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன். கேக் செய்யறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க. ஈஸியா வந்து கத்துக்கிட்டா செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணும் போது ஒரு 2 வாட்டி கண்டிப்பா வந்து சொதப்பல் ஆகதான் செய்யும். தேர்ட் டைம் வந்து நம்மளே என்ன மிஸ்டேக் பண்ணமோ அதை மாத்திக்கிட்டோம்னா வந்து கரெக்டா செஞ்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் மாவை வந்து 2 வாட்டி சலிக்கிறேன். ஏன் 2 வாட்டி சலிக்கிறோம் பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ டைம்ஸ் வந்து சலிக்கிறோமோ அவ்வளோ கேக் வந்து சாஃப்டா வரும். ஒன்ஸ் வந்து நீங்க பேக்கிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு தெரப்பியா இருக்கும். லைக் நீங்க எப்பெல்லாம் வந்து டவுனா இருக்கீங்களோ அப்பெல்லாம் வந்து நீங்க பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்களே வந்து கொஞ்சம் காமா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து அது வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேக் செய்யும் போது கண்டிப்பா வந்து இந்த எக்கோட ஸ்மெல் வந்து வருங்க. அதை வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா. கேக் செய்யும் போது என்னடா இது எக் ஸ்மெல் வருது, எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா அந்த எக்கோட ஸ்மெல் வந்து வரும். சரி, இதுக்கு நம்ம எக்கை வந்து கம்மியா போட்டா வந்து அந்த ஸ்மெல் வராதுன்னு சொல்லிட்டு கம்மியா போடுவோம். கேக்கோட ஸ்ட்ரக்சரே வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு வீடியோவாவே வந்து போடலான்னு இருக்கேன். லைக் என்னெல்லாம் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அண்ட் எப்படி வந்து பண்ணா வந்து அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வராம நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டீட்டெயில்டா வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸஸ் மாதிரியே வந்து பார்ட்டா வந்து வீடியோ வந்து இன்ஷால்லா போடலான்னு இருக்கேன். அண்ட் எக் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வரக்கூடாதுன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து எக்கை வந்து பீட் பண்ணணும். எக் வந்து டபுள் த அமௌண்ட் வரும் நம்ம பீட் பண்ணும் போது. அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும். அண்ட் அது கூட வந்து வெண்ணிலா வந்து எசன்ஸ் வந்து சேர்த்துக்கணும். அப்பதான் வந்து எக் ஸ்மெல் வராது. நம்ம எவ்வளோ வந்து பீட் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட எக் ஸ்மெல் வந்து கண்ட்ரோல் ஆகும். நிறைய பேர் வந்துட்டு வீடியோ பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவா இருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க நோட்டிபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் எப்பெல்லாம் வந்து வீடியோ போடுறேனோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் என்னோட வீடியோ வந்து நியூவா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கேக் வந்து 1/2 kgன்றதுனால நான் 6 inch டின் யூஸ் பண்ணி பேக் பண்ணிக்க போறேன். மைக்ரோவேவ் ஆர் ஓடிஜி எதையுமே நீங்க வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னா அகைன் நீங்க யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் நம்ம ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாம இருக்கும் போது அதுல ஒரு ஸ்மெல் வரும். அதுக்காக தான் சொல்றேன். லைக் வாட்டர்ல வந்து கொஞ்சம் லெமனை போட்டு நான் அந்த ட்ரெயிலே வந்து அவனை ஸ்டார்ட் பண்ணிட்டு வச்சுட்டேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. நீங்க மைக்ரோவேவ் அப்படின்னீங்கன்னா மைக்ரோவேவ் சேஃப் பவுல்ல வந்துட்டு தண்ணி அது கூட கொஞ்சம் லெமனை போட்டு வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அது நல்லா ஹீட் ஆக விட்டுட்டு நல்லா ஒரு ட்ரை கிளாத் வச்சு வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பேக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்றது வந்து நல்லது.
கேக் பேக் ஆகிற டைம்ல நான் சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா ட்ரீம் கேக் வந்து டின்ல தானே செய்வோம், அது எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாள் வந்து இந்த கேக் வந்து ரொம்பவே வைரலா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டின்ஸ் அப்புறம் பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எங்க வாங்குறேன் அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன, நம்ம எப்படி வந்து இந்த ப்ரைஸை வந்து நம்ம ப்ராஃபிட் வர்றதுக்காக எப்படி கால்குலேட் பண்ணி நம்ம ப்ராடக்ட் எவ்வளோ ப்ரைஸிங் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஒரு வீடியோவா நான் வந்து சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன். அண்ட் நம்மளோட கேக் வந்து பேக் ஆயிடுச்சு, நல்லாவே பேக் ஆயிடுச்சு. சில பேருக்கு வந்துட்டு கேக் வந்து ரைஸ் ஆகாம போயிடும், இல்லைன்னா வந்து ஓவர் பேக் ஆயிடுச்சுன்னா வந்து ஹார்ட் ஆயிடும். இந்த மாதிரி நிறையா வந்து டிஃபிகல்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. நானுமே ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப 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 வஸ்டா வந்து பேக் பண்ணி நான் தூக்கி குப்பையில போட்ட டேஸ்லாம் வந்து நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு வந்துட்டு கேக்லாம் எனக்கு நல்லா வருது, ஐசிங் பண்ண வரல, எனக்கு கேக் ஸ்லைஸ் பண்ண வரலன்னு சொல்வீங்க. எனக்குமே ஃபர்ஸ்ட் கோணல் கோணலா தான் வந்து நான் கேக்கை வந்து ஸ்லைஸ் பண்ணுவேன், அதை ஃப்ராஸ்டிங்ல தான் வந்து நான் கரெக்ட் பண்ணிப்பேன். அண்ட் இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, கேக் வந்து கரெக்டான திக்னஸ்ல வந்து நான் ஸ்லைஸ் பண்றேன். ஈவனா வந்து இப்போ 3 லேயர் போடுறோம்னா 3 லேயருமே வந்து ஈஸியா ஸ்லைஸ் பண்ண கத்துக்கிட்டேன். ஸோ ப்ராக்டிஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து கேக் ஸ்பாஞ்சை வந்து டின்ல வச்சுக்கிறேன். அண்ட் அதுக்கு மேல வந்துட்டு சுகர் வாட்டர் யூஸ் பண்ணாம நான் மில்க்ல வந்து கொஞ்சமா காஃபி அண்ட் சுகர் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்றேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சாக்லேட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு காஃபி வந்து ஒரு பிஞ்ச் நம்ம சேர்த்தாலும் வந்து அந்த சாக்லேட் டீ ஃப்ளேவர் வந்து நல்லாவே என்ஹான்ஸ் ஆகி கொடுக்கும் காஃபி. ஸோ அதனால நான் வந்து காஃபியை வந்து கொஞ்சமா மில்க்ல வந்து ஆட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு விப்பிங் கிரீம் வந்து ஒரு லேயர் போட்டுக்கப்புறம் அந்த கிரீம்ல வந்து கொஞ்சமா வந்து டார்க் சாக்லேட் கனாஷ் வந்து சேர்த்து விப் பண்ணிட்டு அந்த கிரீமை வந்து செகண்ட் லேயரா வந்து போட்டுக்கிட்டேன். ட்ரீம் கேக்குன்னும் போது 5 லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ 2 லேயர்ஸ். அதுக்கப்புறம் நடுவுல சாப்பிடும் போது கொஞ்சம் கிரன்ச்சி ஃபீல் வேணுன்றதுக்காக சாக்கோ சிப்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன், அது ஒரு மிடில் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மில்க் சாக்லேட் கனாஷ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை ஒரு லேயரா வந்து சேர்த்துக்கிட்டேன். அண்ட் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா சாக்லேட் ஒரு லேயர் வரும், லைக் நம்ம பிரேக் பண்ணி சாப்பிடக்கூடிய சாக்லேட் வரும், அது பிளெயின் சாக்லேட் டார்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கனாஷ் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour வந்து ஃப்ரீசர்ல வந்து செட் பண்ணிக்க போறேன். ஸோ தட் கனாஷ் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட் சேர்த்தாதான் வந்துட்டு சாக்லேட்டும் கனாஷும் வந்து மிக்ஸ் ஆகாம இருக்கும். அண்ட் இதுக்கு மேல வந்து யூஸ்வலா ட்ரீம் கேக்ல வந்து கொக்கோ பவுடர் தான் மேல போடுவாங்க. எனக்கு வந்து கொக்கோ பவுடர் வந்து ரொம்ப கசப்பா ஃபீல் ஆகும். ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா கொக்கோ பவுடருக்கு பதிலாக மைலோ ஆர் பூஸ்ட் இந்த மாதிரி பவுடர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் மைலோ வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் நான் வந்து தனியாக எனக்கு கொஞ்சமாக வந்து செஞ்சு பார்க்கும் போது மைலோ தான் போட்டு செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணேன், ரொம்பவே யம்மியாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரீம் கேக் வந்து செய்கிறீங்க வீட்டிலனா மேலே வந்து கொக்கோ பவுடருக்கு பதிலாக வந்து கொஞ்சமாக வந்து மைலோ போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து நான் செஞ்ச ட்ரீம் கேக்கோட ஃபைனல் லுக்கு. கஸ்டமர் வந்து வெறும் ஹாப்பி பர்த்டே தான் கேட்டிருந்தாங்க. சரி க்யூட்டாக கொஞ்சம் ஹார்ட்ஸ் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதையுமே ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஃபாண்டன்ட்டில் செஞ்சு. நிறைய பேர் வந்துட்டு கேக் வந்து ஸ்லைஸ் பண்ணும் போது ஒழுங்கா லெவலாக வரமாட்டேங்குது ஸ்லைஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அண்ட் அதுக்கு ஒரு சின்ன டிப் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு பழகிடுச்சுன்னா நீங்கள் டர்ன் டேபிளே வச்சு ஸ்லைஸ் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணும் போது கொஞ்சம் ஈக்குவலாக வரலை ஸ்லைசஸ்னால் இந்த மாதிரி 2 பிளேட்ஸ் ஆர் ஏதாச்சும் ஒன்று ஈக்குவலான ஒரு சைஸில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 2 பிளேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அந்த பிளேட்ஸில் வந்து நான் என்னோட செரேட்டட் நைஃப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு நைஃப் வந்து லிஃப்ட் பண்ணாமல் அந்த பிளேட்டில் வச்சே நான் மூவ் பண்ணி வந்து கேக்கை வந்து கட் பண்ணுறேன். ஒன்ஸ் அந்த நைஃப் கொஞ்சம் பிளேட்டை விட்டு வெளியே வந்தோடனே பிளேட்டை மூவ் பண்ணி வச்சுட்டு சேம் இதில் நம்ம இது பண்ணும்போது சேம் ஹைட்டில் வந்து கேக் வந்து உங்களுக்கு கட் ஆகும். நைஃப் வந்து லிஃப்ட் பண்ணாம அந்த பிளேட்டோட வச்சு நம்ம கட் பண்ணா மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து கரெக்டா வரும். இப்படிதான் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ வந்து நார்மலா நானே வந்து கட் பண்ற அளவுக்கு வந்துட்டேன். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு
புரியும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது, அதனாலதான் அதை ஒரு வீடியோவா வச்சு காட்டியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. அண்ட் அதுக்கப்புறமா வந்து சாக்கோ ட்ரஃபிள் கேக்கை வந்து நான் ஃப்ராஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாக்கோ ட்ரஃபிள் கேக்குக்கு கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு கஸ்டமைசேஷனும் சொல்லலை, ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன் போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து நார்மலா சாக்கோ ட்ரஃபிள் டிசைன் பண்ற மாதிரியே பண்ணிட்டு அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே அந்த நேம் மட்டும் போட்டு கேட்டிருந்தாங்க, அது மட்டும் ரைட் பண்ணி கொடுத்துட்டேன். இதுதான் வந்து சாக்கோ ட்ரஃபிள் 1/2 kg கேக் பண்ணோம்ல அதோட ஃபைனல் லுக்கு. அண்ட் இது முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா ஈவினிங்கா எல்லா கேக்கும் டெலிவரி பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் ஒர்க் இருந்துச்சு டிமார்ட்ல, அதுக்கு போயிட்டேன். அண்ட் அதோட கிளிப்ஸுமே நான் வந்துட்டு இப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு ஆட் பண்றேன். அன்னைக்கு வெதர் பாத்தீங்கன்னா ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு. சென்னையில வந்து ரீசெண்டா செம்ம வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா லேசா மழை தூரிட்டு கிளவுடியா, ஒரு சைடு வந்து சன் லைட்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஒரு காமா இருந்துச்சு. அந்த ஆட்டோ ரைடே மார்னிங் இருந்து நின்று ஒர்க் பண்ணிட்டு இப்படி போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாவும் இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஷாப்பிங்னாலே வந்து லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து அது ஒரு ரிலாக்ஸேஷனை தான் கொடுக்கும். என்னதான் ஒர்க் பண்ணி டயர்டா இருந்தாலும் ஷாப்பிங்னு எல்லா லேடிஸுமே வந்து ரொம்ப எனர்ஜி ஆயிடுவாங்க. அந்த மாதிரிதான் நானும். அண்ட் போனோன்னா நேரா வந்து சும்மா சின்னதா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களோட ஷாப்பிங்கை வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டிமார்ட் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் யூடியூப்ல வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து ஒரு பாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா வந்து நான் இங்க ஷாப் பண்றேன். எனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை, நல்லா தான் இருக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே. அண்ட் அப்படியே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தெரியும், லைக் மோஸ்டா எல்லாருக்குமே தெரியும் டிமார்ட்டோட பிரைசிங் பத்தி. அஃப்கோர்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் அண்ட் ரேட்டுமே வந்து நம்மளுக்கு எம்ஆர்பியை விட கம்மியா இருக்கும். ஸோ மந்த்லி கிராசரிஸ் வாங்க போறீங்க, நீங்க அந்த மாதிரி கிராசரிஸ் மந்த்லி ஒன்ஸ் வாங்கி நீங்க ரன் பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க டிமார்ட்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அப்படியே நான் உங்களுக்கு காட்டுற ஒரு சின்ன டோர் மாதிரி ஃபுல்லா என்னால கவர் பண்ண முடியல, பட் ஸ்டில் நான் காட்டுறேன். அதுல பிரைசிங்குமே வந்து நான் டீட்டெயிலா காட்டுறேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாரையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, பாய்.